வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ZFT கிரெடிட் கார்டுனா என்ன, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, இத பத்தி வீடியோ பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Z ஆப்போட FT கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் என்ன, இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு Z ஆப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஆப் மூலமாக தான் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா SBM பேங்க் தான் இந்த கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த கிரெடிட் கார்டு தான் வந்து கில்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் தேவை கிடையாது. நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கொடுக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி FDA பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து இல்லை, எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் ஆகுது அப்படிங்கிறவங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து FD மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம FD பேஸ்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் எதுவும் பண்ணும்போது நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மூலமாக நம்மளோட சிபில் ஸ்கோரை வந்து பைல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஆனுவல் ஃபீ அண்ட் ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டில் நம்ம வந்து FDயில் போடக்கூடிய பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒன்று 6.5% இருக்கலாம், இல்லைனா 7% வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஆப்பை தான் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில், இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டீட்டெயிலை ஃபெச் பண்ண வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்சஸுக்கு அலோவ் கொடுக்க சொல்லும். இது எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் ரிப்போர்ட்டை ஃபெச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 729. இது வந்து எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனியில் தான் நம்மளோட சிபில் ஸ்கோரை வந்து இப்படி காமிக்கிறாங்க. சிபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குதுல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 779 வரைக்கும் சிபில் ஸ்கோர் இருக்குது. ஸோ சிபில் ஸ்கோரே 4 டிஃப்ரெண்ட் கம்பெனி வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் தான் நம்மளோட ஸ்கோர் வந்து 729 இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டு ஆப்ஷன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் ஓப்பன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படிங்கிறத கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ வந்து நம்ம போட்டால் இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,000 ரூபாய், மினிமம் 5,000 ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே இந்த கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து 5,000 ரூபாய் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா இதில் 90% அமௌண்ட்டை உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. 90% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய் உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 50,000 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து 90% ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டும் உங்களோட டெலிவரி அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக 21,000 ரூபாய்க்கு மேலேயே நமக்கு ஒருத்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா, அதை வந்து இங்கே வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் கார்டு
ஹாட்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் 3 மந்த்துக்கான பிளான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. C5 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லயன்ஸ் கேட் ப்ளே அப்படிங்கிற இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயும் 3 மந்த்துக்கு வந்து கொடுக்குறாங்க ஓடிடி சைட்டில். அதுக்கப்புறம் ஓடிடி ப்ளே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3 மந்த்துக்கு வந்து கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க இதில் எவ்வளோ பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டு வாங்கினா இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஏதாவது நீங்கள் புக் பண்ணுறீங்க, அதை இந்த கிரெடிட் கார்டு மூலமாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் பேடிஎம் மூலமாக புக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க பேடிஎம் மூலமாக அப்படின்னா அதில் 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது எல்லாமே பேடிஎம் மூலமாக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கம்பெனிஸோட டைப்பில் வந்து இவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அது டோமினோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு. பீஸா கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பீஸா வந்து கிடைக்கிறதுக்கான ஆஃபரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைத்ராவில் 20% அடிஷ்னல் ஒரு 400 ரூபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஊப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1050 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதா. நெக்ஸ்ட் பூமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கானா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஹிந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டோடையும் டைப்பில் நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேக்னெட் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பெனிஃபிட் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் மேக்னெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட் மேக்னெட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஃப்டியை வந்து செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ எஃப்டி போட்டால் எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை வந்து டெமோவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எஃப்டி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபைனலாக ஒரு ஸ்டெப்பு வந்து வரும், நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் நம்ம கரெக்டான எஃப்டியை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வந்து எஃப்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4500 ரூபா வந்து கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற பணம் வந்து ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5385 ரூபாயாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது வட்டியோட சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் வந்து வரும். 1 இயரில் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் செட் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சூஸ் 5000 எஃப்டி டெபாசிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மதர் நேம், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு வந்து அந்த இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணாத ஒரு சில டீட்டெயிலை இதில் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் எஃப்டி போட விரும்புகிறோமோ இந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களால் ஃபிக்ஸட் டெபாசிட் போட முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த எஃப்டி கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த எஃப்டி அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை வந்து உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து SBM பேங்கோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு மெயில் போட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு உங்களோட எஃப்டியை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டில் எந்த ஒரு பெண்டிங் பேமெண்ட்டும் இருக்கக்கூடாது. எல்லா பேமெண்ட்டையும் பெண்டிங் இல்லாமல் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா உங்களோட பேமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க கார்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் 5000 ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் இந்த பணத்தை வந்து வித்ட்ரா வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு அது என்ன பேங்கோ அந்த பேங்கோட நேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் 5000 சூஸ் பண்ணலாம். அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜிபே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஜிபேயில் இருந்து டெபாசிட் பண்ண விரும்புனீங்கன்னா டேரெக்டாக ஜிபேயை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது யூபிஐ பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சேஞ்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான யூபிஐ ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி 5000 வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எஃப்டி வந்து டெபாசிட்டட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களோட இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் வச்சுட்டு நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்து இந்த ஒரு வீடியோ கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேவிசி பண்ண அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட வீடியோ கேவிசியை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனில் அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் தான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசி டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு பின்னாடி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணி 1 ஹவரில் கூட உங்களுக்கு வந்துட்டு இது சக்ஸஸ் ஆகலாம். அப்படி வந்து உங்களோட கேவிசி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸில். ப்ளஸ் இமெயில் ஐடிக்கு மெயிலும் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கான கேவிசி எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆனதுமே அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உங்களோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீச்சுவல் கார்டு இன்ஸ்டண்ட்டாகவே இதில் ஷோ பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு வந்து வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆகும். ஸோ அந்த 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் கார்டுமே வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஆப்போட எஃப்டி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ரெகுலராக அதுவும் கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சிபில் ஸ்கோருமே நல்லாவே பில்ட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வித்தவுட் எஃப்டி கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வேறு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகும்போது இந்த கிரெடிட் கார்டை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.